ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த நண்டை காலை எப்படி உடைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காலை உடைச்சி எடுத்துட்டு இதை நல்லா தட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா, ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு. இதை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை அரைச்சிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 பல்லு சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை, இதையும் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் உடைச்சி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 2 பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதையும் போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். இப்போ தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் நண்டு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நண்டை, அதை இதில் போட்டுக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு. இது நம்ம நல்லா தட்டி போடுறதால ஒரு 2 நிமிஷத்துலயே நல்லா வெந்துடும் நண்டு. நண்டை நான் தட்டி வச்சிருந்தேன், அந்த தண்ணி இருக்கு, அதையும் கொஞ்சமா ஊத்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். வாங்க நண்டு வெந்துருச்சான ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், சூப்பரா இருக்கு பாருங்க, கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்ச மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். அப்புறம் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் திக்கா, அதை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஃபுல்லாக ஊற்றுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது கொதிக்கக்கூடாது, சும்மா லைட்டாக நுர கட்டி வந்தோடனே இறக்கிடணும். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா ஓரத்துலலாம் நல்லா நுர கட்டி வரும். அப்போ ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாது, டேஸ்ட் போயிடும். ரசம் நல்லா நுர கட்டி வருது பாருங்க, சூப்பரா. இந்த ஒரு இடத்துல மட்டும் கொதிக்குது, அவ்வளோதான். அப்படியே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அந்த கொத்தமல்லி வாசனையோட அப்படியே நல்லா இருக்கும் ரசம். க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான், சூப்பரான நண்டு ரசம் ரெடி. இது உங்களுக்கு நல்லா சளி, இருமல், அதுக்கெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க, செம்ம டேஸ்டாகவும் இருக்கும் இந்த ரசம். ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தனாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.